ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, அறிவு முக்கியமல்ல, ஆற்றல் தான் முக்கியம். திறமைகளை ஒருங்கிணைக்க ஒரு ஆற்றல் உள்ளவரையே மக்கள் தலைவராக ஏற்றுக்கொள்வர். அதனால் ஒரு தலைவனுக்கோ தொழிலதிபருக்கோ அறிவாற்றல் கொஞ்சம் இருந்தால் போதும். இந்தியாவின் டாடா நிறுவனம் தயாரிக்காத பொருட்களே கிடையாது. ஒரு நாள் அந்த நிறுவனம் உற்பத்தியை நிறுத்தினால் கூட பல கோடி நஷ்டம் ஏற்படும். அந்த அளவுக்கு பொருளாதார சந்தையை நிர்ணயிக்கும் சக்தி டாடாவிடம் இருந்தது. சாதாரண குண்டூசி முதல் மிகப்பெரிய இயந்திரம் தயாரிக்கும் வரை உரிமையாளர் டாடாவுக்கு அவர் தயாரிக்கும் பொருட்களின் ஞானமோ அனுபவமோ எதுவுமே கிடையாது. ஆனால் அத்தனை பணிகளையும் சிறப்பாக செய்தார் என்றால் அந்தந்த துறையில் திறமைசாலிகளை பணியில் அமர்த்தியிருந்ததுதான் காரணம். கார் தயாரிப்பதில் சக்கரவர்த்தியான போர்டு ஒருமுறை நீதிமன்றத்தில் ஒரு பத்திரிகை மீது வழக்கு தொடுத்தார். பத்திரிகை போர்டு ஒரு முட்டாள் என செய்தி வெளியிட்டிருந்தது. பத்திரிகை சார்பாக போர்டு ஒரு முட்டாள் என நிரூபிக்க பல கேள்விகள் கேட்கப்பட்டன. அனைத்திற்கும் தெரியாது என்ற பதிலை அவர் அளித்தார் என்றார். உடனே பத்திரிகையாளர், இப்படி ஒன்றும் தெரியாத ஒருவரைத்தான் நாங்கள் முட்டாள் என குறிப்பிட்டுள்ளார். அதன் பின் போர்டு பேசினார், இந்த முட்டாள்தனமான கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. எனக்கு எந்த துறையில் அனுபவம் உள்ளதோ அதில் தான் சிறந்தவனாக இருக்க முடியும். ஒரு காரை எந்த வடிவத்தில் செய்தால் மக்கள் விரும்புவார்கள், எவ்வளவு வேகத்தில் செல்லும் என்பதை அறிந்துள்ளேன். நான் தயாரிப்பதில் எங்கு விற்பனை செய்வேன் என்ற தகவல்கள் நான் அறிந்து வைத்துள்ளேன். இவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் என் அறையிலிருந்து ஒரு பட்டனை தட்டினால் என் கீழ் பணியாற்றவர்கள் சொல்லிவிடுவார்கள், அவர்கள் இவர்களை விட திறமைசாலிகள். எனக்கு எந்த துறை சார்ந்த தகவல் வேண்டுமோ அதனை சரியாக ஆற்றல் உள்ளவர்களாக எனக்கு கீழ் பணியில் அமர்த்தியுள்ளேன் என்றார். போர்டின் பேச்சை கேட்ட நீதிபதி பத்திரிகை நிறுவனத்தை பார்த்து, இவரை பார்த்தால் முட்டாளாக தெரியவில்லை, மிகச்சிறந்த அறிவாளியாக தெரிகிறார். அதனால் முட்டாள் என்று எழுதியதற்கு போர்டிடம் மன்னிப்பு கேட்க சொல்லி ஆணையிட்டார். போர்டின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது அறிவு முக்கியமல்ல, அறிவுடையவர்களை ஒருங்கிணைக்கும் ஆற்றல்